நாமத்துல உங்க எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். प्रभु यीशु मसीह के नाम से आप सबका हम स्वागत करते हैं, आशीष करते हैं। இந்த புதிய மாதம் ஜூன் மாதம் முதல் தேதியிலும் கூட நாம் தேவ சமூகத்துக்கு வரும்படி கர்த்தர் நமக்கு இரக்கம் செய்தார். इस नए महीने जून के महीने में पहले तारीख को प्रभु की उपस्थिति में आने के लिए परमेश्वर ने अनुग्रह किया। கர்த்தருடைய இரக்கம் ஒரு நாளும் மாறாது. प्रभु का अनुग्रह कभी बदलता नहीं। கர்த்தர் நம்மளோடு இருப்பாராக. परमेश्वर हमारे संग रहे। இப்பொழுது வாசித்த 103வது சங்கீதத்துல अभी हमने जो पढ़ा भजन संहिता 103 में 13வது वचनத்தை நம்ம வாசிப்போம். 13 वचन पढ़ेंगे। जैसे पिता अपने बालकों पर दया करता है, वैसा ही यहोवा अपने डरवैयों पर दया करता है। கர்த்தருடைய வாக்குத்தத்தமான ஒரு நல்ல வசனத்தை கர்த்தர் தாவீது மூலமாக நம்மளோடு பேசுகிறார். परमेश्वर के अच्छे वाग्दान वाले वचन परमेश्वर दाऊद के द्वारा हमसे बातें करता है। இந்த மாதத்துல ஜூன் மாதத்துல கர்த்தர் சொல்கிறார், தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு इस இறங்குகிறார். जून के महीने में परमेश्वर हमें कहता है वचन के द्वारा, जैसे पिता अपने बच्चे के लिए बालकों के लिए उतरता वैसा परमेश्वर अपने डरवैयों के लिए वो उतरता है। தகப்பனாகிய இயேசு என்று சொல்லலாம். पिता प्रभु यीशु कह सकते हैं। நம்முடைய வாழ்க்கையில ஒரு பெரிய தேவை ஒரு தகப்பன் தான். हमारे जीवन में एक बड़ी जरूरत पिता है। இந்த உலகத்துல எல்லாரை காட்டிலும் ஒரு தைரியத்தோட நாம் அதை நம்பக்கூடிய ஒரு காரியத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். दुनिया में सबसे अधिक धैर्य से और भरोसा लायक एक पिता को प्रभु ने हमें दिया है। ஆனால் கர்த்தராகிய தேவன் சொல்லுகிறார் நம்மை பார்த்து, और परमेश्वर प्रभु कहता है ஒரு தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு எப்படி இறங்குகிறானோ அதே போல நானும் உங்களுடைய இரக்கமாய் இருக்கிறேன். एक पिता अपने बालकों पर दया कैसे दिखाता वैसे मैं भी तुम्हारे ऊपर दया दिखाऊंगा। பழைய ஏற்பாட்டு காலத்துல அநேக இடங்கள்ல தேவன் தன்னை தகப்பனாகவே காண்பித்தார். पुराने नियम में बहुत स्थानों में परमेश्वर अपने आप को पिता के रूप में दर्शाया है। தாயை தகப்பனையும் விட்டு பிரிந்த யோசேப்போடு கர்த்தர் இருந்தார். माता पिता को छोड़ अलग हुआ यूसुफ के साथ परमेश्वर था। யோசேப்போடு கர்த்தர் இருந்தது யோசேப்பை உணர்கிறார். यूसुफ के साथ परमेश्वर है, वो यूसुफ एहसास किया है। அவர் தகப்பனாக இருக்கிறதை யோசேப்பு அறிந்து वो கொண்டார். पिता के समान है वो यूसुफ जान गया। ஆகவேதான் அவருடைய வாழ்க்கையில பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது. उसीलिए उसके जीवन में एक बड़ा इंतजार था। தேவன் எனக்கு வைத்திருக்கிற மகிமையான ஒரு ஆசீர்வாதம், परमेश्वर मेरे लिए रखी हुई एक महिमा की தகப்பனாக தேவன் எனக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதம். मेरा पिता प्रभु ने रखी हुई एक आशीष। அதே போல மிரியாம் தன் தாய் தன்னுடைய தம்பி மோசஸ் எல்லாரோடு இருக்கும்போது, ऐसे ही मिरियम अपनी माता या अपने भाई मूसा के संग रहते அந்த समय இஸ்ரவேல் ஜனங்களுடைய அநேகருடைய வாழ்க்கையில ஒரு பாதுகாப்பு இருந்தது, அது தேவன் தான். मिस्र के इजरायली जीवन लोगों के जीवन एक बड़ा सुरक्षा था, वो प्रभु ही था। முற்பிதாக்களின் தகப்பனாகி ஆபிரகாம், मूर्ख पिता मतलब पूर्व पिता के जो थे अब्राहम, அவர் சொன்ன அந்த வார்த்தை அவங்களோடு எப்பவுமே கிரியை செய்தது. उनके कहे हुए वचन हमेशा उनके जीवन में काम कर रहा है। இந்த अடிமைத்தனம் இந்த கஷ்டம் நமக்கு எப்பொழுதும் நிரந்தரமா இருக்காது. ये गुलामी ये कष्ट का जीवन हमें हमेशा निरंतर नहीं है। தேவன் நம்மை சந்திப்பார், प्रभु हमसे मुलाकात करेगा, நம்மை கானான் தேசத்துக்கு கொண்டு போவார். हमें कानान देश में ले जाएगा। இந்த நம்பிக்கை எல்லா முற்பிதாக்களுக்குமே இருந்தது. ये भरोसा हर एक पूर्वजों को था, காரணம் அவர் ஒருவர் தான் அதை செய்ய முடியும். कारण वो एक ही है जो वो कार्य कर सकता है। வேதத்துல நம்ம பார்க்கும்போது वचन में हम देखते समय में லூக்கா 11வது அதிகாரம் 11வது வசனத்துல लूक 11 अध्याय 11 वचन में ஏனென்றால் கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறான், தேடுகிறவன் உங்களில் தகப்பனாயிருக்கிற ஒருவன் இடத்தில் மகன் அப்பம் கேட்டால் அவனுக்கு கல்லை கொடுப்பானா? மீனை கேட்டால் மீனுக்கு பதிலாக பாம்பை கொடுப்பானா? तुम में से ऐसा कौन पिता होगा कि जब उसका पुत्र रोटी मांगे तो उसे पत्थर दे, या मछली मांगे तो वो मछली के बदले उसे सांप दे? இயேசு கிறிஸ்து தன்னை ஒப்பிட்டு பேசுகிறார். यीशु मसीह अपने को रख कर वहाँ पर बातें करता है। அதாவது சாதாரணமாக உங்களுடைய தகப்பன், साधारण तरीके से आपके पिता, யாராவது
தன்னுடைய பிள்ளை அப்பா வேணும் அப்படின்னு கேட்டா அவனுக்கு கல்லு கொடுப்பானா? कोई अपना बच्चा मुझे रोटी चाहिए ऐसा कहेगा, क्या वो पत्थर देगा? இல்ல மீனை கேட்டா அதுக்கு மீனுக்கு பதில் அவனுக்கு பாம்பை கொடுப்பானா? क्या मछली मांग रहा है तो उसके बदले में उसको सांप देगा? ஆண்டு சொல்றா ஒருவேளை சில தகப்பன்மாரால ரொட்டியோ முட்டையோ கொடுக்க முடியாது. हाँ, परमेश्वर कहता कोई पिता से रोटी या जो है मछली दे नहीं सकता है। கொடுக்க முடியாட்டா கூட கல்லையோ பாம்பையோ கொடுக்க மாட்டாங்க. अगर नहीं दे पा रहा है तो भी क्या वो पत्थर या सांप देता है उसके बदले में? ஆண்டவர் சொல்லுகிறார், प्रभु कहता है ஒரு சாதாரண ஒரு மனிதன் கூட செய்ய முடியாது. एक साधारण मनुष्य भी ऐसा कार्य नहीं कर सकता, ஆனா நான் உனக்கு நீ வேண்டுதை காக்க அதிகமாக செய்வேன். पर मैं तेरे लिए तुम मांगने से अधिक मैं दूंगा। சொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது बुरे होकर तुम अपने बच्चों को अच्छी बातें देना जानते हो तो பரமபிதாவானவர் தம்மிடத்தில் வேண்டிக் கொள்வர்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? परम पिता अपनी ओर विनती करने वाले को पवित्र आत्मा देना अधिक वो पक्की बातें हैं, அதுதான் ஒரு பெரிய அன்பு அவர். वही एक बड़ा प्रेम है। எல்லாவற்றை காட்டிலும் நம்ம நேசிக்கிற ஒரு ஆண்டவர். सबसे अधिक हमारे ऊपर प्रेम करने वाला है। அவருடைய ஆசீர்வாதத்துக்கு நம்ம அளவே சொல்ல முடியாது. उसकी आशीषों का कोई अंत नहीं है। அவரை अनेகர் எதிர்பார்த்தாங்க. बहुत लोग उसके इंतजार में थे। மார்க் சுவிசேஷம் 6வது அதிகாரத்துல मार्क का सुसमाचार 6वां अध्याय में 54வது வசனம், 54 अध्याय में மார்க் 6:54 வசனம். அவர்கள் படவில் இருந்து இறங்கின உடனே ஜனங்கள் அவரை அறிந்து அந்த சுற்றுப்புறமெங்கும் ஓடி திரிந்து பிணியாளிகளையும் படுக்கைகளில் கிடத்தி அவர் வந்திருக்கிறார் என்று கேள்விப்பட்ட இடங்களில் எல்லாம் சுமந்து கொண்டு வந்தார்கள். जब वे नाव पर से उतरे तो लोग तुरंत उसको पहचान कर आसपास के सारे देश में दौड़े और बीमारों को खाटों पर डालकर जहाँ जहाँ समाचार पाया कि वह वहाँ है वहाँ ले फिरे। அதாவது அந்த இடத்துல இயேசுவானவர் வந்து இறங்கினார்னு கேள்விப்பட்ட உடனே उस स्थान पर यीशु मसीह आकर उतरे ऐसा सुनते ही பெரிய ஒரு நம்பிக்கை, ஒரு பெரிய நம்பிக்கை, ஆசீர்வாதம். एक बड़ा भरोसा और आशीष। நடக்க முடியாதவர்களையும் அந்த படுக்கையில போட்டு தூக்கிட்டு வராங்க. जो चल फिर नहीं पा रहे हैं उनको भी वो गादी में डालकर उन्हें उठाकर ले आ रहे हैं। போகணும், அவர் கிட்ட போனா போதும் நமக்கு சுகம் கிடைக்கும். जाना है, उसके निकट जाना है, बस हमें चंगाई है। எவ்வளவு ஒரு பெரிய நம்பிக்கை இருந்திருக்கு பாருங்க. इतना एक बड़ा भरोसा है, देखिए। ஒரு பெரிய போதனையோ எல்லாரும் வாங்க அப்படின்னு அழைக்கவே இல்லை. एक बड़ा शिक्षा की तुम सब आओ ऐसा करके कोई बुलाहट नहीं। அவருடைய மகிமை ஒரு தகப்பனை காட்டிலும் மேலாதான. उसकी महिमा एक पिता से भी अधिक था। யார்கிட்டயும் பணம் கேட்கல, किसी से धन मांगा नहीं। இப்படி எல்லாம் நீ வாழணும், இப்படி எல்லாம் நீ பேசணும், அப்பதான் என்கிட்ட வரணும், அதையும் அவர் சொல்லல. ऐसे तू जीना, ऐसी बातें करना, तब तू मेरे निकट आना, ऐसे भी नहीं பெரிய कहा। கிருபை நிறைந்த ஒரு ஆண்டவர். एक बड़ा अनुग्रह भरा हुआ परमेश्वर இன்றைக்கும் அவர் அப்படிதான் இருக்கிறார். आज भी वो ऐसे ही है। உலகத்துல நிறைய பேரு இப்படிப்பட்ட சூழ்நிலையில இன்னைக்கும் அப்படி தேடுகிற ஜனங்கள் நிறைய பேர். दुनिया में बहुत सारे लोग ऐसी स्थिति में ढूंढने वाले आज भी है। நான் ஒரு சாட்சி கேட்டேன். मैंने एक गवाही सुना, எல்லா ஜனங்களாலும் டாக்டராலும் கைவிடப்பட்ட ஒரு வியாதி. जो बहुत सारे लोगों से, डॉक्टरों से छोड़ दिया गया हुआ एक बीमारी था, ஆனா ஜனங்களை அந்த ஆளை கொண்டு ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துட்டாங்க. पर लोगों ने उस आदमी को अस्पताल में एडमिट कर दिया। எல்லாரும் தீர்மானிச்சுட்டாங்க இது அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு அப்படின்னு. सबने पक्का कर लिया कि बस इतना ही है, खत्म हो जाएगा। இதனால ஒண்ணும் அவருக்கு செய்ய முடியாது யாராலையும். इससे ऊपर और कोई इसका भलाई कुछ அதுக்கு नहीं மருந்து है, இல்ல. उसका कोई इलाज भी नहीं है। கர்த்தருக்கு பயந்த ஒரு தேவனுடைய पर மனுஷன் परमेश्वर का भय मानने वाला एक प्रभु का दास, एक डॉक्टर, அவர் அந்த அந்த ஆளு பக்கத்துல போய் ஒரு 5 நிமிஷம் உட்கார்ந்தார். उस व्यक्ति के निकट जाकर एक 5 मिनट बैठा। யாருமே உட்கார முடியாது, அவ்வளவு நாற்றமுள்ள ஒரு பிணத்தை போல நாறுகிற அந்த வியாதி. कोई नजदीक बैठ नहीं सकता, ऐसे बदबूदार भरा हुआ एक बीमारी। 5-10 நிமிஷம் அப்படி உட்கார்ந்துட்டாரு. एक 5-10 मिनट के लिए भाई ऐसे ஒரு बैठ गए। மருந்து வேலை செய்யாது, एक दवा भी काम नहीं करेगा, ஒரு மருந்து போடல, दवा भी नहीं डाला, அப்படியே அமைதியா இருந்து ஜெபம் பண்ணிட்டு வெளியே வந்துட்டார். ऐसे शांतता से बैठकर प्रार्थना किया और வெளியே बाहर வந்த உடனே அந்த வியாதி சுகமாய் அந்த ஆளு எழும்பிட்டு बाहर आते ही वो बीमारी चंगाई हुआ और वो व्यक्ति उठ गया। எல்லா ஜனங்களும் கேட்டாங்க என்ன நடந்தது அப்படின்னு. सारे लोगों ने पूछा क्या हुआ। அதனால உலகத்திலே ஒரு பெரிய மருந்து என்ன தெரியுமா? दुनिया में एक बड़ा दवा क्या है? இயேசுவானவரும் அவருடைய அன்பும் தான். यीशु मसीह, उसका प्रेम, அதைத்தான் நான் செய்றேன். उसको ही मैंने किया। இயேசு என்னை நேசிக்கிறார், यीशु मुझसे प्रेम அவர் करता என்னை है, மன்னிச்சிருக்கிறாரு. उसने मुझे क्षमा किया। நானும் அந்த சகோதரி அந்த வியாதி உள்ள மனுஷன் நேசிக்கிறேன். मैं भी उस बीमार मनुष्य से प्रेम அந்த करता हूँ। அன்பை
நான் ஒண்ணும் சொல்லல, அப்படியே நான் காண்பித்தேன். उस प्रेम को मैंने ऐसे कुछ कहा नहीं, ऐसे दिखलाया। அந்த அன்பு மருந்து எல்லாத்தையும் காட்டிலும் மகிமையாய் சுகமாக்கி. वो प्रेम दवा से बढ़कर उसे चंगाई दे दी। அதுதான் தேவனுடைய அன்பு. वही परमेश्वर का प्रेम। இப்படிப்பட்ட ஒரு பெரிய அன்பு நிறைந்தவர் தான் நம்முடைய ஆண்டவர். ऐसा बड़ा प्रेम भरा हुआ हमारा परमेश्वर। நான் அதிகம் நீ பேச வேண்டாம், அன்பு கூர்ந்தாலே போதும், நிறைய காரியம் சரியாயிடும். वो कहता तू अधिक बातें मत कर, प्रेम प्रकट किया तो काफी है, बहुत தேவன் सारे। எல்லா இடத்துலயும் பேசல. परमेश्वर हर जगह पे बातें नहीं की। கல்வாரி சிலுவையில மிகுந்த துக்கம் பாரம் இருந்தது. कलवारी क्रूस पर बहुत बड़ा दुख और बोझ था। ராத்திரி பூரா அவரை என்னெல்லாமோ செய்தாங்க. पूरा रात भर उसे बहुत डांटना दिया। ஏசாயா சொல்லுகிறார், அவர் தமது வாயை திறவாதிருந்தார். ऐसा कहता उसने अपनी मुंह को खोला नहीं। அவர் வாயை திறந்தது அந்த எல்லா பிரச்சனை உச்சகட்டத்துல வரும்போது. जब उसने मुंह खोला सारी परेशानी अंत की स्थिति में, முதல் வார்த்தையா சொல்கிறார், நான் இவரை மன்னிக்கிறேன். पहले शब्दों में कहता मैं इन्हें क्षमा करता हूँ। டாக்டர் சொன்னாரு, அந்த அன்புதான் எல்லா மருந்தை காட்டிலும் மேன்மையானது. डॉक्टर ने कहा वो प्रेम सारी दवाई से बड़ा कार्य करता है। அதுதான் தாவீது சொல்கிறார், वही दाऊद कहता है, தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல கர்த்தர் நமக்கு பயந்தோர்களுக்கு இறங்குகிறார். पिता अपने बच्चों के लिए जैसा उतरता है वैसे परमेश्वर अपने डरवैयों के लिए उतरता है। ஆண்டவர் அதுக்கு அடுத்து இந்த வாசித்த அந்த மார்க் சுவிசேஷத்துல கடைசியில பார்க்கும்போது, मार्क के सुसमाचार के उसी में आखिरी वचन, அல்லாமலும் அவர் பிரவேசித்த கிராமங்கள் பட்டணங்கள் நாடுகள் எவைகளோ आसपास के सारे और जहाँ जहाँ वो गांव नगर जाता था, அவைகளின் சந்தை வெளிகளிலே வியாதிக்காரரை வைத்து उसके मार्ग पे बीमार लोगों को उन्होंने रखा। அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தையாகிலும் அவர் தொடும்படி உத்தரவாக வேண்டும் என்று அவர் வேண்டிக் கொண்டார்கள். उसके वस्त्र के छोर को छूने के लिए उससे वो अनुमति उन्होंने लिया था। கடைசி வார்த்தை பாருங்க, சுத்தமானார்கள். எல்லாரும் பாருங்க, எல்லாரும் வச்சுங்க, அவரை தொட்ட யாவரும். जितने उसे छुए थे सब चंगे हो जाते हैं। அப்படின்னா நிறைய வியாதிக்காரங்க இருக்காங்க, ரோடு பூரா இருக்கு. पूरे बीमार वाले लोग हैं, पूरे रास्ते भर है। ஐயா நீங்க ரொம்ப ஸ்பீடா நடந்துடாதங்க, आप तेजी से मत चलिए, கொஞ்சம் ஸ்லோவா போங்க. थोड़ा आराम से चाहिए। எல்லாருக்கும் எழுந்து தொட முடியாது, सब उठकर आपको छू नहीं सकते हैं, எப்படியாவது தொடணும். कैसे भी आपको छूना है। போட்டு தொட்ட யாவரும் சொஸ்தமானார். छूने वाले सारे चंगे हो गए। நல்லவங்களா? वो अच्छे लोग थे क्या? நல்லவங்க கிடையாது, अच्छे लोग नहीं है, எல்லாம் வியாதி உள்ளவங்க, सब बीमार स्थिति में, பாவிகளா இருக்கலாம், पापी हो सकते हैं, நிறைய குறை இருக்கலாம், बहुत कमियां हो सकती ஆண்டவர் हैं। எதையுமே விசாரிக்கல. प्रभु किसी को भी पूछा ஆனா नहीं, அது ரொம்ப ஃப்ரீயாலாம் இருந்திருக்காது, पर वो थोड़ा आरामदायक नहीं रहा होगा, நெருக்கமா இருந்திருக்கும். बहुत कठिन होगा। நிறைய சோமலாதவங்க படுத்திருந்துக்காங்க, बहुत- அவங்க மத்தியில ஒரு ஆளு நடந்தா எப்படி இருக்கு? बहुत बीमार वाले लोग पड़े हैं, उसके बीच में एक व्यक्ति चल रहा है तो कैसा होगा? நடக்கிற ஆளும் கவனமா தான் நடக்கணும். चलने वाला भी संभाल कर चलना पड़ेगा। அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில கர்த்தர் நடந்து போகிறார். ऐसी स्थिति में प्रभु चलकर जाता है। ஒண்ணு அவர் தொடணும், இல்ல அவங்க தொடணும். एक वो छूना है, नहीं तो ये जो बीमार वाले उसे அவர் छूना। நடந்து போகும்போது அவருடைய ட்ரெஸ் யாரும் மேலேயும் படும், और चल के जाते समय उसका वस्त्र किसी के ऊपर இல்ல लगता है, இவங்க யாராவது அந்த துணியை தொடுவாங்க. या ये लोग कोई उसके वस्त्र को छुएंगे। அது எழுதி இருக்கிறது, தொட்ட யாவரும் சுஸ்தமானார். उसमें लिखा छूने वाले सारे चंगे हुए। எவ்வளவு பொறுமையா அந்த இடத்துல அவர் நடந்திருப்பார். कितना धीरज से प्रभु वहां पर चला பைபிள் होगा। சொல்லுது, தகப்பனை காட்டிலும் மிகுந்த அன்புள்ளவர். बाइबल बताती है पिता से भी अधिक प्रेम हमारा। அவர் அந்த மாதிரி அந்த இடத்துல பொறுமையா போனதுனாலதான் वो ऐसे धीरज से चला, அவரை इसलिए தொட்ட யாவரும் சுஸ்தமானார். उसे छूने वाले सारे चंगे हो இந்த गए। இடத்துல நம்முடைய வாழ்க்கையில உள்ள சில பிரச்சனைகளையும் நம்ம வைத்து பார்க்கணும். इस जगह में हमारे जीवन के थोड़े परेशानियों को हमें रखकर देखना है। நம்முடைய வீட்டுக்குள்ளேயும் நம்ம சில பிரச்சனையோட இருக்கும்போது, हमारे घरों में भी हम जब कोई परेशानी இல்ல में எதையோ ஒரு காரியத்தை நான் யோசிக்கும் போது, या कोई बातों को हम सोचते समय அவர் அப்படியே நம்ம மத்தியில நடந்து வந்தார். वो ऐसे ही हमारे बीचों में चलकर எவ்வளவு आए। ஒரு தாமதமா ஸ்லோவா வருவார். कितना धीरज और धीमी से आएगा, அப்ப நம்ம பேசிடலாம் அவர்கிட்ட, तब हम उसे बातें कर இதுதான் सकते என் பிரச்சனை. हैं। ये मेरी परेशानी, அவங்க தொட்டாங்க, நம்ம பேசலாம். उन्होंने छुआ, हम बातें कर सकते हैं। அவரோடு பேசின யாவரும் சமாதானம் பெற்றார்கள். उनके संग बातें करने वाले सारे समाधान पाए, காரணம் அந்த மாதிரி அவர் அமைதியாக இருக்கிறார். कारण वो शांतता से चलता है। தேவனுடைய அன்பு எல்லாவற்றை காட்டும் மேன்மையானது. परमेश्वर का प्रेम सबसे महिमा में அவர் है। நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக वो இருக்கிறார். आज कल और युगान युग न बदलने वाला। சங்கீதம் 103ல 17வது வசனம், भजन संहिता 103 में 17 वचन, கர்த்தருடைய கிருபையோ அவருக்கு பயந்தவர்கள் மேலும் அவருடைய நீதி அவர்கள் பிள்ளைகளின் மேலும் அனாதியாய்
என்றென்றைக்கும் உள்ளது. परंतु यहोवा की करुणा उसके डरवइयों पर युग युग और उसके धर्म उसके नाती पोतों पर भी प्रकट होता रहता है। அவருடைய கிருபை அவர்கள் மேலும் மட்டும் இல்ல, அதுல போட்டிருக்கு அவருடைய கிருபை அவருக்கு பயந்தவர் மேல இருக்கு, அவருடைய நீதி அவருடைய பிள்ளைகளுக்கு மேல. இதுல ரெண்டு காரியத்துல, ஒண்ணு கிருபை, ஒண்ணு அவருடைய நீதி. दो बातों को प्रभु यहाँ बताता है, एक उसका अनुग्रह और उसकी धार्मिकता। தேவ நீதி தான் நம்மளை ரட்சித்திருக்கிறது. प्रभु की धार्मिकता हमारा उद्धार किया। தேவ நீதி நம்மகிட்ட பெரிய காரியத்தை எதிர்பார்க்கல. परमेश्वर की धार्मिकता हमारे इस पास बहुत बड़े कामों को मांगता नहीं। ரோமர் நிருபத்துல பவுல் சொல்லுகிறார், रोमियो की किताब में पौल कहता है, யூதர்களோ தேவனுடைய அந்த கிருபையை தேவ நீதியை அறியாம இழந்துட்டாங்க. यहूदी जो परमेश्वर की धार्मिकता को पाए बिना खो दिए। தேவ நீதி என்னது? परमेश्वर की धार्मिकता, நம்பு, அது போதும். तो मुझ पे भरोसा करो, वो काफी है। நான் உன்னை நேசிக்கிறேங்கிறத நம்பிரு. मैं तुमसे प्रेम करता हूँ, उस पर तो भरोसा என்னால करो। எல்லா காரியத்தையும் செய்ய முடியும் அப்படிங்கிறத நீ நம்பிரு. मुझसे सब काम हो सकते हैं, ऐसा तो भरोसा ஒரு करो। இடத்துல நான் எதையும் எதிர்பார்க்கல, तुझसे मैं कोई चाहता नहीं நான் हूँ। கண்டிப்பா உன்னை ஆசீர்வதிப்பேன். मैं कैसे भी तुझे आशीष करूँ। இதுதான் தேவ நீதியா இருந்தது. यही प्रभु की ஆனா धार्मिकता है, யூதர்கள் அப்படி செய்யல. पर यहूदियों ने ऐसा नहीं किया। நாமோ நம்ம செய்தாதான் அவர் என்ன மாதிரி நமக்கு செய்வார்னு எதிர்பார்த்தாங்க. हम कुछ कार्य करेंगे तब प्रभु हमारे लिए भलाई करेगा। புறஜாதிகள் தேவனுடைய அன்பை புரிந்து கொண்டு पर अन्य जाति प्रभु के प्रेम को समझ ஐயா எங்களை ரட்சியும்னு சொன்னாங்க, அவ்வளவுதான். हमारा उद्धार कीजिए करके कहा। அவர் மனதிறங்கி அவளை ரட்சித்து அவளை தூக்கி எடுக்கிறார். वो मन फिराकर उद्धार किया और उसे उठा लिया। ஆண்டவருடைய 10 கற்பனையில ஒரு வார்த்தை வருது. परमेश्वर के 10 आज्ञा का एक वचन आता है, அதாவது அவர் பயந்தோட மேல 1000 தலைமுறை மட்டும் கர்த்தர் இரக்கம் செய்கிறவராய் उस இருக்கிறார். पर भय मानने वाले के ऊपर 1000 पीढ़ी तक प्रभु अनुग्रह प्रकट நம்முடைய करता है। தேவன் தொடர்ந்து இரக்கம் செய்கிறவர். हमारा परमेश्वर हमेशा अनुग्रह दिखाता है। ஒருவேளை தேவனுடைய வருகை தாமதமா இருந்தா, अगर प्रभु का अनुग्रह देरी आगमन देरी हुआ तो அவருடைய கிருபை அவருடைய அன்பு நம்முடைய சந்ததியோட கூட இருக்கும். उसका प्रेम, उसका अनुग्रह हमारी संतानों के साथ है। பிள்ளைகளுக்கு மேலையும் பிள்ளைகளுக்கு மேலையும் அவருடைய இரக்கம் அவருடைய கிருபை தொடர்ந்து இருக்கும் அப்படின்னு அவர் கற்பனையிலேயே சொல்லியிருக்கிறார். तुम्हारे बच्चों के ऊपर, बच्चों के ऊपर निरंतर अनुग्रह बना रहेगा, ऐसा प्रभु ने आज्ञा बताई। இருந்து அவர் பேசுகிறார். सिनाई पर्वत में ऐसा बातें புதிய करता है। ஏற்பாட்டிலும் கூட ஆண்டவருடைய மன பிரசங்கத்துல அதான் சொல்றாரு. नए नियम में परमेश्वर के पहाड़ी प्रचार में भी वही बातों को करता है। 6வது அதிகாரம் மேத்யூல मत्ती 6वां अध्याय 26வது வசனம். 26वां वचन, ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள், அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியங்களில் சேர்த்து வைக்கிறதும் இல்லை, அவைகளையும் உங்கள் பரமபிதா பிழைப்பூட்டுகிறார். அவைகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா? मत्ती 6वां अध्याय 26. आकाश के पक्षियों को देखो, आकाश के पक्षियों को देखो, वे न तो बोते हैं, न काटते और न खेतों में बटोरते हैं, फिर भी तुम्हारा स्वर्गीय पिता उनको खिलाता है। क्या तुम उनसे अधिक मूल्य नहीं रखते? நீங்கள் பரமபிதா பிழைப்பூட்டுகிறார். आपका परम पिता उसे खिलाता है। அவர் என்ன பண்ணுறது? அவர் பரமபிதா, वो परम पिता है, அவர் மேலான ஒரு தகவல். वो बड़ा एक पिता है। அந்த விசுவாசம், அந்த நம்பிக்கையோட நம்ம இருக்கும்போது उस भरोसा, उस विश्वास के साथ जब हम रहते எல்லா हैं, சூழ்நிலைகளையுமே கர்த்தர் மாற்றிடுவார். सारी स्थिति को प्रभु बदल देता है। தகப்பனை காட்டிலும் மேலான ஒரு அன்புள்ள தெய்வம். पिता से भी बढ़कर एक प्रेमी परमेश्वर। அவர் நிறைய இந்த அதிகாரம் முழுவதும் கடைசி மட்டும் வாக்குத்தத்தம் சொல்லும்போது ये अध्याय पूरा आखिरी तक जब वो वाग्दान में बताता है, விசுவாசிகளை ஏன் இந்த மாதிரி எல்லாம் நீங்க கவலைப்படுறீங்க? हे छोटे विश्वासी, क्यों तुम इस बातों की चिंता करते हो? காட்டு புஷ்பத்தெல்லாம் கவனிச்சு பாருங்க. ये जो पेड़, जो फलों को, फूलों को आप ध्यान தேவன் करो। உங்களை உடுத்துவிப்பார், परमेश्वर आपको पहनाता है, தேவன் உங்களை கட்டுவார், परमेश्वर आपको बांधता है, தேவன் உங்களை எடுத்து நிறுத்துவார். परमेश्वर आपको उठकर खड़ा करता அவரை है। நம்புகிறவர்கள்
கண்டிப்பா ஜெயம் उस வருவார். पे भरोसा करने वाले निश्चय विजय प्राप्त அந்த करेंगे। 30வது वचனம் சொல்லுது, 30वां वचन कहता है, அற்ப விசுவாசிகளே, हे अल्प विश्वासी, அழிந்து போகிற ஒரு செடி, அழிந்து போகிற ஒரு மரம், नाश होने वाली एक पेड़ या कोई जो एक झाड़, ஆனா நீங்க அழிந்து போக மாட்டீங்க, पर आप नाश नहीं होंगे, நீங்க இருப்பீங்க. आप रहेंगे। அதுக்கு பிறகு என்னோட வாசமா இருக்க போறீங்க. इसके बाद हमारे मेरे साथ वास ஆனா करेंगे। மிருகமோ தாவரங்களோ அப்படி அல்ல. पर जानवर फल फूल ऐसे नहीं இது है। எல்லாம் நம்முடைய ஆசீர்வாதத்துக்காக ये படைக்கப்பட்டது. सारी बातें हमारी आशीषों के लिए बनाई गई है, அதெல்லாம் நித்தியத்துக்குரியதல்ல. वो सब अनंत कार्य के लिए नहीं। நித்தியத்துக்கு நம்ம ஒருவரை தான் கர்த்தர் வைத்திருக்கிறார். अनंत के लिए हम एक को ही प्रभु ने அவர் रखा है। சொல்றார், உங்களுடைய பாதுகாப்புக்காக, உங்களுடைய ஆசீர்வாதத்துக்காக இதெல்லாம் இருந்தாலும் वो कहता है आपकी सुरक्षा या आपके आशीषों के लिए सारे होने के बावजूद அதை எல்லாத்தை காட்டிலும் நான் உங்களை நேசிக்கிறேன். उससे अधिक मैं आपसे प्रेम करता हूँ। என்ன அந்த உள்ளான இருதயத்துல அந்த அப்பாவை பார்த்து நான் நன்றி சொல்லணும். हाँ, पूरे अंदर के हृदय से पिता को देखकर हमें धन्यवाद करना, எப்பவும் நம்ம நன்றி சொல்லணும். हमेशा हमें धन्यवाद நன்றி ஆண்டவரே. धन्यवाद நீ प्रभु, செய்த நன்மைகளுக்கு நன்றி, अपने किए हुए भलाई के लिए செய்ய धन्यवाद, போறதுக்கு நன்றி. करने वाली बातों के लिए धन्यवाद। ஆபிரகாமை பார்த்து சொல்றாரு, அவர் கூப்பிடுறாரு, अब्राहम को देखकर वो कहता है, जब वो बुलाता है, அழகான பிள்ளைகளுக்கு தகப்பனே நீங்க हाँ। வா அப்படிங்கிறார். बहुत आयत बच्चों के पिता तो यहाँ पर आ, இது குழந்தைய பிறக்கல, अभी तक बच्चा जन्म नहीं हुआ, இல்லவே இல்லை. नहीं है, அது இல்லாததை இருக்கிறதாக, जो नहीं है वो है के रूप में। அழகான பிள்ளைகளுக்கு தகப்பனாகி ஆபிரகாமே வா அப்படிங்கிறார். बहुत आयत जो बच्चों के पिता अब्राहम तो आ, ऐसा பெரிய நம்பிக்கை அவருடைய வார்த்தைகள் இருந்தது. एक बड़ा भरोसा उसके बातों में, शब्दों में அந்த था। வார்த்தையின்படிதான் தேவன் கிரியை செய்ய उस शब्दों के अनुसार प्रभु कार्य करना शुरू ஏசாயா किया। 35வது அதிகாரம் ऐसा है 36वां अध्याय, நிறைய வாக்குத்தத்தமான வார்த்தைகளை இதுல எழுதியிருக்கிறது. बहुत सारे वाग्दान वचनों को यहाँ लिखा है। முதல் வசனம், வனாந்தரமும் வறண்ட நிலமும் மகிழ்ந்து கடுவெளி கழித்து புஷ்பத்தை போல செழிக்கும். 35 में पहला वचन, जंगल और निर्जल देश प्रफुल्लित होंगे, मरुभूमि मगन होकर केसर के समान फूलेगी। அதாவது வரப்போகிற ஒரு ஆசீர்வாதம். आने वाली का आशीष, இந்த 35வது அதிகாரம் ஆபகுக்கு புஸ்தகத்துல உள்ள நிறைய அந்த நம்பிக்கையை பற்றி எழுதியிருக்கிறது. 35वां अध्याय में हबक्कुक के किताब के बहुत सारे उस भरोसे के बारे में लिखा है। அதுல தேவன் எல்லாவற்றையும், அதாவது ஒண்ணுமில்லாததையும் செழிக்க வைத்திருந்தார். परमेश्वर वहाँ जो कुछ नहीं है उसको भी फलदायी बना காய்ந்து दे। போன மரமும் செடியும் கூட புஷ்டியாய் செழிக்கிறது. सूखा हुआ पेड़ पौधे भी जो अच्छे खासे फसल हो जाते हैं, மட்டும் இல்ல, செழித்து பாடி वो மகிமைப்படுத்துறது. केवल नहीं, वो फलते हैं और गीत गाकर प्रभु की महिमा करते இந்த हैं। காலையில கர்த்தர் நம்ம பார்த்து பேசாரு. ये सुबह हमें देखकर प्रभु बातें करता மூணாவது है। வசனம், तीसरा वचन, தளர்ந்த கைகளை திடப்படுத்தி जो सूखे हुए हाथों को तो स्थिर कर, தள்ளாடுகிற முழங்கால்களை பலப்படுத்துங்கள். जो डगमगाने वाले पैरों को तो स्थिर करता है। கர்த்தருடைய வார்த்தை நம்ம பார்த்து பேசுகிறது. प्रभु का वचन हमें देखकर कहता है, தெய்வனாகிய கர்த்தர் தகப்பனை காட்டில் அன்புள்ளவர். परमेश्वर पिता अपने पिता से भी अधिक प्रेमी है, அதனால பயப்படாதங்க, திடனா நின்று ஜெபம் பண்ணுங்க. इसीलिए घबरा मत, स्थिर बना रहे और प्रार्थना कर। அடுத்து அவர் ஒரு வார்த்தை சொல்கிறார். उसके बाद वो एक शब्द कहता 6வது है, வசனத்துல, चौथा वचन में, மனம் பதறுகிறவர்களை பார்த்து நீங்கள் பயப்படாதீங்க, मन से घबराने वाले को देखकर तो डर मत, திடன் கொள்ளுங்க. तो स्थिर हो जा। இதோ உங்கள் தேவன் நீதியை சரிக்கட்டவும், देख तेरा परमेश्वर धार्मिकता को सही करने के लिए உங்கள் தேவன் பதிலளிக்க வருகிறார். उसका उत्तर देने आ रहा है। அவர் வந்து உங்களை ரட்சிப்பார். वो आकर आपका उद्धार करेगा, ऐसा कहना। அப்பொழுது குருடருடைய கண்கள் திறக்கப்படும், செவிடருக்கு கேட்பார்கள். இதெல்லாம் நடக்க போகுது. तब आके अंधे वालों की आंखें खुल जाएगी, कान जो सुन नहीं रहते वो सुनेंगे, ये सब होने वाले। இப்ப நிறைய இதெல்லாம் இந்த வார்த்தையெல்லாம் எழுதப்பட்டிருக்கிறது. ये सारे शब्द लिखे गए हैं, ஏசாயா காலத்துல எல்லாம் நடக்கல, ये एसाया के समय में हुआ नहीं, இயேசுநாதர் காலத்துல நடந்தது. और यीशु मसीह के समय में हुआ। அன்னைக்கு தொடங்கினது இன்னைக்கும் நடக்குது. उस समय में जो शुरू हुआ आज तक चल रहा है। என்ன நடக்கு? क्या हो रहा है? கடந்த கால்கள் ஜெபம் பண்ணுகிறவனை அவர் திடப்படுத்துகிறார். जो डगमगाने वाले पैर प्रार्थना करते हैं उसको स्थिर बनाता है, பதறுகிறவனை அவர் जो தைரியப்படுத்துகிறார். घबराता है उसको वो धैर्य देता है। இன்றைக்கும் குருடருடைய கண்களை அவர் திறக்கிறார். आज भी अंधों की आंखों को प्रभु खोलता है, செவிடர்களை அவர் திறக்கிறார். காதை जो सुन नहीं पाते उनके कान को वो चंगा करता உடவனானவனை அன்னைக்கு நடக்க பண்ணாரு, இன்னைக்கும் நடக்க है। பண்ணுகிறார். जो लंगड़े हैं उस समय में प्रभु ने चलाया, आज भी चला रहा है। இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தை நம்ம பார்த்து பேசுறோம். आज भी प्रभु का वचन हमें देख कर कहता இன்றைக்கு है, நான் புதிய ஏற்பாட்டில் ஆரம்பிக்கப்பட்ட அந்த ஆசீர்வதிக்கப்பட்ட ஆசீர்வாதம்,
उस समय में नए नियम में शुरुआत किया हुआ उस आशीष की आशीष இன்றைக்கும் அது நடந்துகிட்டு தான் இருக்கு. आज भी वो हो ही रहा है। ஆகவே நீ திடமனதாயிரு, எழும்பு, ஜெபம் பண்ணு, நான் அதை நடப்பிப்பேன். इसलिए तो स्थिर बना रहे, उठ जा, प्रार्थना कर, मैं उसे पूरा இந்த करूंगा। அதிகாரம் முழுவதும் அப்படிப்பட்ட வாக்குத்தத்தம் தான். पूरे अध्याय में ऐसे वचन ही है। வெட்டாந்தரை தண்ணீர் தடமாய் நான் மாற்றிடுவேன். सूखे जमीन को मैं जलदाई बना दूंगा। வறண்ட நிலம் நீரூற்றில வந்துடும். जो सूखी जमीन है वो सोता बन जाएगा। எப்படி நடக்குதெல்லாம் ये सब कैसा होगा? ஆண்டவராக இயேசு இந்த உலகத்துல வந்த பிறகு நடந்தது. प्रभु यीशु इस दुनिया में आया तो ये सारी बातें हुई। அதுக்கு பிறகு அதோட முடியல, அது தொடர்ந்து நடக்கும். उसके बाद वही खत्म नहीं हुआ, वो आगे भी बढ़ता आ रहा है। அது வரைக்கும் இந்த காரியம் நடந்துகிட்டே वो தான். आने समय तक एक कार्य होता ही வறண்ட रहेगा। பூமி செழிக்கும். सूखी जमीन फलदायी हो जाएगा। தண்ணி இல்ல அப்படின்னு சொல்ற இடத்துல தண்ணி வரும். जहाँ पानी नहीं है कहने वाले स्थान में पानी आएगा। நடக்க முடியாதவங்க நடப்பாங்க. जो चल नहीं पा रहे वो चलना शुरू कर देंगे। காரணம் இந்த வார்த்தை கிரியை நடத்திட்டுக் கொண்டே இருக்கு. कारण ये वचन कार्य करता रहता है। நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளவர். वो अच्छा है, उसका अनुग्रह सदा का है। இஸ்ரவேலின் தேவனாய கர்த்தர் இந்த காலையில் நம்மளை பார்த்து சொல்லும்போது इजरायली का परमेश्वर इस सुबह के समय हमें देख कर कहता है, தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு மேலே இறங்கும். पिता अपने बच्चों के लिए जैसा उतरता है वैसा प्रभु अपने डरवैयों के கர்த்தர் लिए उतरता அப்படிப்பட்ட மகிமையான ஆசீர்வாதத்தினால நம்மளை காப்பார். है। प्रभु ऐसे महिमा के आशीष से हमें बचाएगा। சீயோன்ல இருந்து அவர் தம்முடைய ரெட்டிப்பை கடைசியில விளங்க பண்ணும்படி இறங்கி வருவார். सियोन से वो अपने उद्धार को आखिर में प्रकट करने के लिए उतर कर आए। ஏசாயா அதிகாரம் முழுசும் பார்த்தீங்கன்னா वो ऐसा है कि पूरे अध्याय को अगर हम அவருடைய देखेंगे வருகை மட்டும் அதை எழுதியிருக்கு. उसके आगमन तक उसके बारे में लिखा அவர் है। வந்து எல்லாரையும் கூட்டிட்டு பரலோகத்துக்கு போவார் பாருங்க. वो आकर सबको लेकर स्वर्ग जाएगा ना। அது ஆரம்பிச்சு இங்க முடிய வரைக்கும் அது தொடர்ந்து அந்த அற்புதம், அந்த அடையாளம், அந்த ஆலோசனை எல்லாமே கர்த்தர் தருகிறார். वहाँ शुरू से लेके ये अंत तक वो अद्भुत कार्य, वो सलाह देने वाली आश्चर्य बातें सब यहाँ लिखा है। அற்ப விசுவாசிகள் ஏன் பயப்பட்டீர்கள்னு மத்தேயு 6ல சொன்னார்ல. मत्ती 6 में कहा था चेलों को देकर, हे अर्थ विश्वासी तुम क्यों घबरा रहे இந்த हो? வசனம் எது வரைக்கும் செல்லும்? ये वचन कब तक चलेगा? இயேசுநாதர் வரும் வரைக்கும் இந்த வசனம் அநேகருடைய வாழ்க்கையில மாற்றத்தை செஞ்சுட்டே தான் இருக்கும். यीशु मसीह के आने तक ये वचन बहुत सारे लोगों के जीवन அவர் में அப்படி திறந்து வச்சுட்டு போயிட்டார். क्योंकि उसने इसे खोलकर हमारे लिए रख दिया। எல்லாரையும் காத்த மேன்மையான கர்த்தர். सबसे भी अधिक महिमा का परमेश्वर ஒவ்வொருவரையும் கர்த்தர் அப்படிப்பட்ட மகிமையினால் பாதுகாப்பார். हमारे को प्रभु ऐसे महिमा से चलाएगा। தகப்பனை காட்டில் தாயை காட்டில் நேசிக்கிற ஒரு தெய்வம். पिता से माँ से अधिक प्रेम करने वाला परमेश्वर। அவர் நம்ம ஒவ்வொருவரையும் அப்படிப்பட்ட மகிமையினால் ஆசீர்வதிப்பாரா. हम हर एक को ऐसी महिमा से आशीष करेंगे। அவரை தொட்ட யாவரும் சுஸ்தமானார். उसे छूने वाले सारे चंगे हो गए। நல்லவங்களோ கெட்டவங்களோ பேசினாங்களோ பேசலையே தெரியாது. अच्छे बुरे बातें की क्या नहीं पता नहीं, அவங்க தொட்டாங்க, அவரும் தொட்டாரு. அது எப்படிப்பட்ட நபரை தெரியாது. ஆனா சுகமாயிட்டு उन्होंने छुआ वो भी छुआ, वो कैसा मनुष्य है व्यक्ति है पता नहीं, परंतु चंगे हो। பார்க்கல, ஆளையும் பார்க்கல, அவங்க வியாதி ஒண்ணுமே பார்க்கல. कोई आदमी नहीं, उसका शक्ल नहीं ना उसका बीमारी देखा, ஆனா தொட்ட எல்லாருமே वो சுஸ்தமாயிட்டு. छूने वाले सारे चंगे हो गए। இன்றைக்கும் கர்த்தர் அப்படிப்பட்ட அதிசயங்களை நம்முடைய வாழ்க்கையில செய்வார். आज भी परमेश्वर ऐसे अद्भुत कार्य करे। துதி சொல்லும் போது, மகிமைப்படுத்தும் போது அந்த பிரசன்னம் நம்ம மத்தியில, நம்ம வீட்டுக்குள்ள அது இறங்கும். स्तुति करते समय, महिमा करते समय वो प्रशंसा हमारे घर में நிறைய उतरेगी। பரிசுத்தவான்கள் சொல்றாங்க, बहुत- அவர் பக்கத்துல போகிறதை உணர்வு கிடையாது. बहुत सारे पवित्र लोग कहते हैं उसके निकट जा रहा हूँ, मैं एहसास कर रहा हूँ, என் மேல அவர் தொட்டதை நான் உணர்கிறேன். उसने मुझे छुआ, मैंने एहसास किया। இன்றைக்கும் கர்த்தர் அப்படியே நம்மை ஆசீர்வதிப்பார். आज भी परमेश्वर हमें ऐसे आशीष நம்முடைய करे। ஜெப வாழ்க்கையிலையும் கர்த்தர் நம்மளை தொடுவார். हमारे प्रार्थना के जीवन में भी प्रभु हमें நம்ம छुए। எல்லாரும் அதை உணரணும். हम सब उसे एहसास करना है, தொட்ட யாவரும் சுஸ்தம் அடையணும். छूने वाले सारे चंगे होने கர்த்தர் हैं। நம்மளை அப்படியே ஆசீர்வதிப்பார். प्रभु हमें ऐसे ही आशीष करेगा। எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. हम सब प्रार्थना करेंगे, கர்த்தர் நோக்கி ஜெபம். हम सब प्रभु की ओर प्रार्थना करेंगे। பெற்ற தாயும் என் தந்தையுமானவரே மற்றும் எல்லாம் எனக்கு நீரே. பெற்ற தாயும் என் தந்தையுமானவரே மற்றும் எல்லாம் எனக்கு நீரே. வானும் பூமியும் யாவும் நீரோ வாட்டே மரவரே வானம்
எல்லாரும் சோமடன் सब प्रार्थना करेंगे ஆண்டவரே நானும் உம்மை தொடணும், प्रभु मैं भी आपको छूना है, நீரும் என்னை தொடணும். आप भी मुझे छूना ஆகவே है, எங்கள் மத்தியில நீர் மெதுவா நடக்கணும். इसलिए हमारे बीच में आप आराम से चलना அவரை है। தொட்ட யாவரும் சுத்தமானார். उसे छूने वाले सारे चंगे हो गए। கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி கேட்கலாம். परमेश्वर के उपस्थिति और देखेंगे। டேனி கொஞ்சம் மணி धन्यवाद करते हैं हमारे प्यारे पिता प्रभु यीशु, कितना सुंदर समय आपकी उपस्थिति में आपने हमें ले आया प्रभु। बोर में मुझे ढूंढने वाले मुझे पा लेते हैं, मुझे देख लेते हैं, ऐसा वचन कहता है प्रभु। उस वचन के अनुसार इस सुबह में परमेश्वर आपने हमें उठाकर आपकी उपस्थिति में ले आए प्रभु। जैसा आज हमने वचन में सुना, माता और पिता से अधिक प्रेम करने वाला परमेश्वर, हालेलुया। प्रभु का वचन साफ तरीके से कहता है कि मैं तुम्हें अनाथ नहीं छोड़ूंगा करके, दुनिया के अंत तक हमारे संग संग चलने वाला। जैसे इजरायलियों को कानान देश पहुंचाने तक उसके बाद भी परमेश्वर उनकी उपस्थिति में बना रहा, वैसे हमारा प्रभु यीशु हमें स्वर्ग ले जाकर वो उसके संग बिठाएगा, ऐसा उसका वचन वो हमारे जीवन में पूरा करता है। धन्यवाद प्रभु परमेश्वर। जैसे हमने वचन में देखा, वो छूने वाले सारे चंगाई पाए प्रभु, हालेलुया। हमने आपके वचन को छुआ है प्रभु, आपके वचन के अनुसार आपको एहसास किया प्रभु। हम विश्वास करते प्रभु, हमने आपकी चंगाई को पाया परमेश्वर। आप हमारे साथ है करके हम विश्वास करते हैं प्रभु। धन्यवाद करते हैं प्रभु, इस शुरुआत के इस 1 तारीख से ही परमेश्वर हमारे जीवन को परिपूर्णता से आप बदल दीजिए प्रभु, हालेलुया। दुनियादारी की बातों में नहीं, परंतु आत्मिक बातों को देखने के लिए, आत्मिक विचारों को करने के लिए प्रभु, विश्वास से चलने के लिए प्रभु अनुग्रह दीजिए प्रभु। धन्यवाद करते हैं प्रभु, आपके आगमन में हमेशा हम आपके परमेश्वर इंतजार में, तैयारी में दिखाई देने के लिए आपको धन्यवाद करते हुए पाने के लिए अनुग्रह दीजिए प्रभु। आए हुए हर एक भाई बहनों को प्रभु यीशु मसीह के नाम से आशीष कीजिए परमेश्वर। आपका अनुग्रह, आपका प्रेम, आपकी करुणा हमेशा और हमारे साथ, हमारे परिवारों के साथ बना रहे। प्रार्थना प्रभु यीशु मसीह के नाम से मांगते हैं, आमीन। நல்லவரே ஸ்தோத்திரம். अच्छे परमेश्वर धन्यवाद करते கொடுக்கப்பட்ட हैं, தசமாசத்துக்காக நன்றி. जीवित दशमांश के लिए धन्यवाद। இந்த மாதம் முழுவதும் கர்த்தருடைய பிள்ளைகள் கொடுக்கிற காணிக்கை தசமாக ஒவ்வொன்றையும் கர்த்தர் इस ஆசீர்வதிக்கணும். महीना भर देने वाले दान दशमांश हर एक में प्रभु उनका आशीष குறைவில்லாத बना। ஆசீர்வாதம், குறைவில்லாத ஆரோக்கியம் கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கணும். बिना कमी का आशीष और चंगाई प्रभु अपने बच्चों को நாங்கள் கொடுக்கிற காணிக்கை கர்த்தர் ஆசீர்வதித்து நம்முடைய வசனம் வளர்ந்து விருத்தி அடையும். देने वाले दान परमेश्वर उसे आप आशीष कीजिए, वचन बढ़े और बढ़ता ही जाए। கர்த்தருடைய ஜெபங்களை கேட்டதுக்கு நன்றி. प्रभु ने हमारी प्रार्थना सुनी, इसलिए धन्यवाद। இயேசுவோட நாமத்தினால பிதாவே. प्रभु यीशु मसीह के नाम से मांगते हैं। ஆமென். என் ஆத்துமாவே